இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 25ஆம் தேதி. இயேசுவின் திருஇருதயம் நிந்தை அவமானங்களை மன்னிக்க கற்பிக்கிறது. இயேசுவின் திருஇருதயத்துக்கு பிரியப்படும்படியாய் நிந்தை அவமானங்களை மன்னித்தல் என்கிற புண்ணியத்தை நாம் இன்று விசேஷமாய் அனுசரித்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் பிறர் அன்பையும் பின்பற்றுவோமாக. இயேசுவின் திருஇருதயத்தில் உள்ள எண்ணங்கள் நமக்கு இருக்குமேயாகில் அவருடைய வாழ்வை பின்பற்றுதல் நமக்கு எளிதாயிருக்கும். நம்மை தானே ஜெயித்து இயேசுவின் திருஇருதயத்தின் கருத்தை நம்மிடத்தில் நிலைநிறுத்தாவிடில் மன்னித்தல் என்கிற புண்ணியம் நமக்கு மிக கடினமாயிருக்கும். தவிர நமது ஸ்பாவத்துக்கே அது ஒருபோதும் கூடாததாயிருக்கும். இந்த புண்ணியத்தை அனுசரிக்கும்படி நமக்கு உதவியாக திவ்ய இரட்சகர் பிறர் சிநேகத்தை பற்றி விசேஷமாய் நிந்தையை மன்னித்தல் என்னும் பெரிய கற்பனையை தமது வார்த்தைகளாலும் மாதிரிகையினாலும் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் சத்துருக்களை அன்பு செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு கெடுதல் செய்கிறவர்களுக்காகவும் உங்கள் மேல் அவதூறு சொல்லுகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லவர்கள் பேரிலும் கெட்டவர்கள் பேரிலும் சூரியனை உதிக்க செய்கிற பெரும் நீதிமான்கள் பேரிலும் அநீதர் பேரிலும் மறை வருவிக்க செய்கிறவருமாகிய உங்களுடைய பிதாவுக்கு நீங்கள் உகந்த பிள்ளைகளாகும்படிக்கு மற்றவர்கள் உங்களுக்கு செய்கிற நிந்தைகளை மன்னித்தால் மோட்சத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவரும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறதை அவர் உங்களுக்கும் செய்வார். இந்த போதகத்தை உறுதிப்படுத்துவதற்காக நமது ஆண்டவர் கெட்ட ஊழியனுடைய உவமையை சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஊழியன் தான் கொடுக்க வேண்டிய ஒரு பெருங்கடனை தன் எஜமான் மன்னித்திருக்க, இன்னொரு எளிய ஊழியன் தனக்கு செலுத்த வேண்டிய சிறிய கடனுக்காக அவனை இரக்கமில்லாமல் கொடுமையாய் நடத்தினான். இந்த குற்றத்தின் நிமித்தம் அந்த தீய ஊழியன் கடுஞ்சிறையில் அடைக்கப்பட்டு மிக கண்டிப்பான வேதனைகளுக்கு தீர்விடப்பட்டான். இதே விதமாய் நீங்கள் உங்கள் எதிரிகளை முழுமனதோடு மன்னியாதிருப்பீர்களாகில் நமது பிதாவும் உங்களையும் அப்படியே நடத்துவார் என்று திருவாய் மலர்ந்து இந்த உவமையை முடிக்க சித்தமானார். எந்த அளவு நாம் நமது அயலாரை மன்னிப்போமோ அந்த அளவு நாமும் மன்னிக்கப்படுவோம். நாம் சொல்லுகிற கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில், எங்கள் பிதாவே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை எங்களுக்கு பொறும் என்று கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அப்படியே நமது ஆண்டவரும் நம்மை நடத்த கேட்கிறோம். ஆதலால் நாம் மன்னித்தால் நம்மை மன்னிக்கும்படி கேட்கிறோம், மன்னியாவிட்டால் மன்னியாதிருக்க கேட்கிறோம். இதைப்போல் இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு கிடைக்கும் என்று புனித யாகப்பர் சொல்கிறார். திவ்ய இயேசு நம்முடைய பலவீனத்தை நன்றாய் அறிந்திருந்ததினால் நிந்தை அவமானங்களால் பூரிக்கப்பட சம்மதித்த அவருடைய மாதிரிகையாய் நாமும் நம்மை நிந்திக்கிறவர்களை மன்னிக்க படிக்கிறார். பூங்காவனத்தில் பிரவேசித்து அங்கே நடக்கிறதை கவனி. தம்மை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க தயாராயிருக்கும் சதிகாரனான யூதாஸ் என்பவனோடு நேருக்கு நேர் நிற்கிற உன் ஆண்டவரை பார். அவனை பழி வாங்க நினையாமலும் தமது சர்வ வல்லமையால் அவனை கீழே விழத்தாட்டி கொல்லாமலும் அவனை நோக்கி, நண்பா, எங்கே வந்தாய்? என்ன யூதாஸ், மணுமகனை முத்தத்தால் காட்டி கொடுக்கவா வந்தாய் என்று தோழமையோடும் சாந்த குணத்தோடும் சொல்கிறார். ஒரு பக்கத்தில் துன்பமும் வேறொரு பக்கத்தில் அன்பும் நிறைந்த இந்த வார்த்தைகளே அல்லாமல் மற்றபடி கோபமான, கசப்பான, பழிக்கான மற்றவித கண்டிப்புக்கான வார்த்தைகளும் அவரது திருவாயிலிருந்து புறப்படவில்லை. இன்னும் கல்வாரி மலையில் ஆண்டவருடைய எதிரிகள் அவரை சிலுவையில் அறைந்து நிந்தை அவமானங்களாலும் தீய வார்த்தைகளாலும் அவரை நிந்திக்கும் போது, பிதாவே, இவர்களை மன்னித்தருளும், ஏனென்றால் இவர்கள் செய்கிறதெல்லாம் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். கல்வாரி மலையில் ஆண்டவருடைய இரு பக்கத்திலும் சிலுவையில் அறையுண்ட திருடர்களும் ஆண்டவரை நிந்தித்தார்கள். ஆனால் வலது பக்கத்தில் தொங்கின திருடன் அருட்கொடைகளால் தூண்டப்பட்டு அவனுடைய இருதயம் ஆண்டவர் பக்கமாய் இழுக்கப்பட்டு
ஆண்டவரே, உமது ராஜ்யத்தில் நீர் பிரவேசிக்கும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று பேரொலியிட்டதும் நமது அன்பார்ந்த இரட்சகர் நல்ல திருடனை நோக்கி, மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறோம், இன்றுதானே நீ நம்மோடு கூட மோட்சத்தில் இருப்பாய் என்றார். திவ்ய இரட்சகர் காட்டும் இவ்வித மாதிரிகைகளை பார்த்த பிறகும் அவருடைய சிலுவையை கண்ணார கண்ட பொழுதும் என் எதிரிகள் எனக்கு அதிக நிந்தை வருவித்திருக்கிறார்கள். ஆதலால் நான் அவர்களை மன்னிக்க மாட்டேனென்று யார் சொல்ல துணிவார்? நீ நிந்தை அவமானப்படும்படி திவ்ய இரட்சகர் விட்டுவிட காரணம் தமது திவ்ய மாதிரிகையை பின்பற்றும்படி உனக்கு சமயம் கிடைக்கும்படியாகத்தான். சிலுவையாகிய அந்த உயர்ந்த சிம்மாசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துநாதர், எஜமானை விட சீடன் அதிக மேன்மையாய் நடத்தப்பட முடியாது. நாம் நிந்தை அவமானங்களை ஏற்றுக்கொண்டோம், நீங்களும் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் மற்றவர்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க உங்களுக்கு மாதிரிகை காண்பித்திருக்கிறோம் என்று போதிக்கிறார். இதை கேட்ட பின்னும், ஆண்டவரை பார்த்த பின்னும், இன்னும் உன் அயலான் பேரில் பழிவாங்க உனக்கிருக்கும் ஆசையை மாற்றுகிறது வருத்தமாயிருந்தால், அல்லது உன்னுடைய மன்னிப்புக்கு அவன் தகுதி இல்லாதவன் என்று கண்டால், அவனுக்காக நீ அவனை மன்னிக்காதே போனாலும் நமது ஆண்டவருக்காக அவனை மன்னி. ஆண்டவர் இதை உன்னிடமிருந்து கேட்கிறார். இந்த பலியை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதிலும் அதிக பெரிய குற்றங்களை நாள்தோறும் செய்கிற உன்னை ஆண்டவர் பெரிய தயவாய் மன்னிக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக்கொள். முதல் வேத சாட்சியான புனித முடியப்பருடைய மாதிரிகையை பார். தமது எதிரிகளால் கல்லால் எறியப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கும்போது நமது திவ்ய குருவின் பாவனையாக மோட்சத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்த வேண்டாம் என்று மன்னிப்பு கேட்கிறார். கன்னியர் மடத்தில் உட்பட்ட ஓர் இள வயதுள்ள பெண்ணை சில வருடங்களுக்கு முன் அவளுடைய தாய் தகப்பன் கட்டாயம் செய்து மடத்திலிருந்து கொண்டு தங்கள் சொந்தக்காரன் ஒருவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இவ்வகை திருமணங்கள் எப்பொழுதும் தீமையானதே. திருமணம் செய்த கொஞ்ச நாளைக்குள்ளாக வாலிபன் தன் இஷ்டம் போல் தாறுமாறாய் நடந்து முழுதும் துர்க்குணமான வாழ்வு வாழ்ந்தான். இது கண்ட அந்த வாலிப பெண் தன் கண்ணீரையும் துன்பத்தையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து தன் கணவன் மனம் திரும்ப அத்திரு இருதயத்தை கெஞ்சி மன்றாடினாள். 15 வருடமாயிற்று. அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு கடின வியாதி வந்தது. சாகும் ஆபத்தில் இருந்தான். மனைவி தன் வருத்தங்களை எல்லாம் மறந்தவளாய் தன் கணவனுடைய ஆத்துமத்தை எவ்விதத்திலும் மீட்க வேண்டுமென்கிற கவலை கொண்டு குருவானவரை கூப்பிட்டு வியாதிக்காரன் அறியாமல் தன் வீட்டில் ஒரு அறையில் இருக்கும்படி சொல்லிவிட்டு இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி தன் புருஷன் மனம் திரும்ப பக்தி உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டு வியாதிக்காரனிடம் சென்று மிகுந்த பாசத்தோடு, நீங்கள் எனக்கு வருவித்த சகல துன்பங்களையும் என் முழு இருதயத்தோடு மன்னிக்கிறேன். உங்களுடைய ஆத்தும மீட்புக்காக இவைகளையெல்லாம் நமது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் செய்த சகலத்தையும் மறந்துவிட்டேன். உங்களை இரட்சிப்பதே என்னுடைய ஒரே ஆசை என்றாள். வாலிபனுடைய இருதயம் முழுவதும் இளகி போய், நான் உனக்கு கொடுத்த துன்பங்களையும் நீ மன்னிக்கிறது கூடுமா என மனைவி, ஆம் என் பெரிய கணவனே, முழுவதும் மன்னிக்கிறேன் என்று பதில் சொல்லி அவன் பக்கத்தில் முழந்தாலிருந்து கொண்டு கண்ணீர் ததுமின கண்களோடு அவனை கட்டி முத்தமிட்டு சொல்வாள், என் அருமை கணவனே, நான் உம்மிடத்திலிருந்து ஒரு கடைசி ஆறுதல் கேட்கிறேன். உமக்கு ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து உம்மை சர்வேஸ்வரனிடம் சேர்க்க தயார் செய்யும்படி ஒரு குருவானவரை கூப்பிட உத்தரவு கேட்கிறேன். அவ்வியாதிக்காரன் இவ்வளவு பிறர் சிநேகமும் அன்பும் காட்டுகிற உனக்கு நீ கேட்கிறதை எப்படி இல்லை என்று மறுதளிப்பேன். உடனே குருவானவரை அழைத்து வா என்றான். மனைவியானவள் மனம் குளிர்ந்து உடனே அறைக்குள்ளிருந்த குருவானவரை அழைத்து வியாதிகாரனிடம் விட்டுவிட்டு வெளியே போனாள். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்த பிற்பாடு நோயாளி தன் மனைவியையும் தன் குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களையும் தன்னருகே கூப்பிட்டு தான் காண்பித்த சகல துர்மாதிரிகைக்கும் மிகுந்த மனசாபப்பட்டு சர்வேஸ்வரனிடத்திலும் அவர்களிடத்திலும் பொறுத்தல் கேட்டு தன் பாவத்துக்கு பரிகாரமாகவும் தேவ இரக்கத்தில் தான் மரிக்கும்படியாகவும் அவர்கள் வேண்டிக் கொள்ள மன்றாடினான். மறுநாள் அவனுடைய ஆத்மமானது இவ்வுலகத்தை விட்டு நித்திய மோட்ச பாக்கியம் அனுபவிக்க போனது. பக்தி பற்றுதலுள்ள மனையாளின் பிறர் சிநேகத்தாலும் மாறாத பொறுமையாலும் நித்திய மோட்ச பாக்கியமடைந்தான். இயேசுவின் திரு இருதய அன்பர்கள்
தங்களுக்கு நிந்தை அவமானம் வருவித்தவர்களை மன்னித்து தங்கள் வார்த்தைகளில் மாத்திரமல்ல செயல்களிலும் அவர்களுக்கு அன்பு காண்பிப்பார்களேயாகில் உண்மையில் தாங்கள் திரு சீஷர்கள் என்று காட்டுகிறார்கள். தம்மை குறித்து தங்கள் சகோதரர்களுக்கு செய்தவை எல்லாம் தமக்கே செய்ததாக திவ்ய இயேசு எண்ணுவார். அவர்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் மன்னித்து நித்திய மோட்ச பாக்கியத்துக்கு அவர்களை இட்டுக்கொண்டு போவார். அர்ச்சிஸ்ட மார்கரிட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம், உன்னை தாழ்த்துகிறவர்களையும் உனக்கு எதிரடையாய் பேசுகிறவர்களையும் சிநேகி, உன் புண்ணிய சாங்கோபாங்கத்துக்கு அதிக பிரயோசனமாயிருக்கிறார்கள். இயேசுவின் திரு அண்டிப்போ, அதிலிருந்து ஒரு புது ஜீவியத்தை அடைவாய். இந்த ஜீவியத்தில் ஜீவிக்கிறது நீ அல்ல, திவ்ய இயேசுதான். அவருடைய திரு கொண்டு சிநேகிக்கிறாய். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மனவல்லப ஜெபம். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள